மலச்சிக்கல் நம்மளுக்கு மனச்சிக்கல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான வயிற்று உபாதைகள் எல்லாத்துக்குமே சாதாரணமா நெஞ்செரிச்சல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எனர்ஜியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அக்குபங்க்சர் போடும்போது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் யோகா மற்றும் இயற்கை நல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிற்று சம்பந்தமான உபாதைகள் நிறையவே பெருகிட்டு வருது. அது ஒரு நெஞ்செரிச்சல்ல ஸ்டார்ட் ஆகி கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை அல்சர் இல்லைனா கான்ஸ்டிபேஷன், ஐபிஎஸ், ஜர்ட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகளே இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வயிற்று நலம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் அப்போதான் சாப்பிட்ருப்பாங்க, எங்கே ஆளை காணும்னு பார்த்தா பாத்ரூமை தேடி போயிருப்பாங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் நம்மளுக்கு மனச்சிக்கல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான வயிற்று உபாதைகள் எல்லாத்துக்குமே யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் நல்ல தீர்வுகள் நம்மளால கொண்டு வர முடியும். நம்மளுடைய ஜீரண சக்தி நம்மளுடைய இளம் வயதுல ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கல்லை தின்னா கூட செரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சினாரியோ ஒரு 40 வயசு வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுடைய ஜீரண சக்தி ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிக்கும். பட் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அதே லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், அதே மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வாழ்வியல் முறைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் வயிறு உபாதைகளாக முடியுது. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசை தாண்டிருச்சுனாவே நம்மளுடைய உடல் இயக்கம் மாறுது அப்படிங்கிறத நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்னமும் நான் சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டேனோ அந்த மாதிரியான ஒரு இம்ப்ராப்பர் ஃபுட் டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய எண்ணெய் பலகாரம், நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, பட் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியான தின்பண்டங்களை அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அல்டிமேட்லி அவங்களுடைய டைஜஷன் பவர் ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான தின்பண்டங்களை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு உடல் உபாதைகள், அதாவது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவை நம்ம எடுத்திருப்போம், நம்மளுக்கு லேசாக நெஞ்சு கரைச்சிருக்கும், இல்லை ஒரு வயிறு உப்புசம் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வயிற்று வலி அப்பப்போ போகலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸை நம்ம இக்னோர் பண்ணும்போது அது ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுருது. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட் பண்ணலை அப்படின்னா, இப்போ கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா நம்மளுக்கு பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய குடலில் ஒரு அடைப்பு மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வயிறு வலி, அதை ஒரு சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கான சூழ்நிலையிலையும் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நெஞ்செரிச்சல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அல்சராக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு தீராத ஒரு வயிற்று வலியை கொடுத்து எந்த ஒரு உணவையும், நம்மளுக்கு பிடிச்ச உணவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதையுமே சாப்பிட விடாமல் ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். இது நிறைய பேருக்கு பிளட் வாமிட், அதாவது ரத்த வாமிட் பண்ணுற வரைக்கும் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, இல்லை செரிமானம் சரியாக நடக்கலை, ஒரு மாதிரி இன்டைஜஷனாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக்கை நம்ம போடலாம். இது நம்மளுக்கு சுடு தண்ணி மற்றும் ஐஸ் தண்ணியை நம்ம வயிற்று மேலேயும் வயிற்றுக்கு கீழேயும் நம்ம வைக்கிறது மூலியமாக நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அக்குபங்க்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு செரிமானத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அக்குபங்க்சர் போடும்போது ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே இந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக விடுபட முடியும்.
யோகால இதுக்குன்னே பிரத்யேகமான ஆசனங்கள்லாம் சிலது இருக்கு. அதுல முதலாவதா நம்ம சொல்லணும் அப்படின்னா வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தியை கொடுக்கும். நம்மளுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முதன்மை ஆசனம் அப்படின்னா அது வஜ்ராசனம் தான். இந்த ஆசனத்தை நீங்க சாப்பிட்ட உடனே கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கம்பல்சரியா சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த ஆசனம்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைஜஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயிற்று பகுதியை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள், அதுக்கு உதாரணமா வந்து பவன முக்தாசனா, வக்கராசனா, சசங்காசனா, இந்த மாதிரியான ஆசனங்கள்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் வந்து இன்னும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். யோகாலேயே இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து நௌலி கிரியாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய உள் உறுப்புகளான வயிறு, கணையம், இந்த மாதிரியான உறுப்புகளை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மூலிமா நம்மளுடைய டைஜஷன், நம்மளுடைய அப்சார்ப்ஷன் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லை, அசிடிட்டி காரணமாக நம்மளுக்கு வந்து இந்த நெஞ்செரிச்சல்லாம் இருக்கும்போது, அல்சர் பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது ஷீத்தலி அண்ட் ஷீத்காரி பிராணாயாமத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அல்சர்லேருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வே கிடைக்கும். வயிற்று பிரச்சனையே என்றைக்குமே வந்து ரொம்ப சாதாரணமாக விட்டுறாதீங்க. வயிறு அப்படிங்கிறது நம்மளுடைய 2வது மூளை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம மொத்த உடம்புக்குமே வந்து பிரச்சனைகள் ஆரம்பமாயிடும். உங்கள் வயிற்று நலனுக்கான வாழ்வியல் மாற்றங்கள், யோக பயிற்சிகள் மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீ எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் ஆவலோட காத்திருக்கோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.